அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடைகளை மூடுவது தான். செல்லூர் ராஜு பேச்சால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் கையெழுத்தாக எங்களுடைய கையெழுத்து மது விலக்கு அமல்படுத்தணும், ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு செல்லூர் ராஜ் பேச்சில் என்ன குழப்பம் ஏற்பட்டுக்கு தான் இந்த செய்தி பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு உண்மை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீண்டும் முதல்வரானதும் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவதற்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பாஜக கூட்டணியில் மதுரை தெற்கு தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என அக்கட்சியினர் நம்புகின்றனாக சொல்கிறாங்க. ஸோ அதற்கேற்ப தொகுதி பொறுப்பாளராக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் அதிமுகவினர் முந்திக்கொண்டு பிரச்சாரத்தை துவக்கினாக சொல்கிறாங்க. ஸோ வரி மேல் வரி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முனிசாலையில் நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து அதிமுக சாதனைகள் குறித்த நோட்டீஸ்களை மக்களிடம் வழங்கி வந்தார். ஸோ அந்த நிலையில் தான் இத்தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் 27 நபர்கள் மனு அளித்த நிலையில் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார் சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து செல்லூர் ராஜுவிடம் கேட்கபோது, மதுரை தெற்கு தொகுதி அதிமுக கோட்டை, பாஜகவுக்கு இத்தொகுதியை ஒதுக்கினாலும் அதிமுக அரசினுடைய 10 ஆண்டுகால சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பதில் தவறு இல்லை அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளையும் ஒரே மாதிரியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ என்றால் முன்னதாக முனிசாலை பகுதியில் உள்ள மதுக்கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதியில் கோரிக்கை விட்டுருக்காங்க அப்படி சொல்ல வராங்க. ஸோ அப்போது அவர்கள் செல்லூர் ராஜு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாழ்விலும் விடியலை ஏற்படுத்தும் என சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் தந்திருக்குது. ஸோ அதிமுக ஆட்சியில் வரி மேல் வரி விதிப்பதால் தமிழக மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதிமுகவை பொறுத்தவரை சொல்வதை தான் செய்யும், செய்வதை தான் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் மின் விசிறியை கூட போடுவதற்கு மக்கள் தயங்குறாங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ திமுக அரசியல் புதுசாக ஊழல் செய்கின்றனாங்க. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்லாம் தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டு கடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ மது விற்பனையை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் மதுக்கடையை மூடுவோம் அப்படின்ட்டு உறுதியளித்தார். ஆனால் மூடினாரா? கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஸோ மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை தான் அதிகமாக்கி உள்ளார் தவிர தமிழகத்தில் மது விற்பனை பயன்பாடு அதிகரித்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகளை அகற்ற உத்தரவிடப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராரு. ஸோ அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீண்டும் முதல்வரானதும் போடும் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இவர் சொல்லதால் ஸோ தமிழக மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.